வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம வந்து 21st கொடுத்த ஸ்டாக்கோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் இன்றைக்கி 22 வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்காவது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அதாவது எப்படி வந்து நம்மளோட கால்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரிலனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம், யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் வேணும்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வெர்ஷனும் வந்து நாங்கள் இன்னிலேருந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால் எங்களோட இங்கிலீஷ் வெர்ஷன் வீடியோஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று கொடுத்தது வந்து டைட்டன். ஸோ டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நமக்கு 2 டார்கெட் அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ டைட்டன் வந்து பாருங்கள் அழகாக வந்து மார்க்கெட் 2 டார்கெட்டுமே அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த எல்லோ லைன் தான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் லைன், அதாவது ஒரு கேண்டில் வந்து க்ரீன் லைனை தாண்டி வந்துச்சு. அந்த கேண்டிலோட டாப்பில் வந்து நம்ம வந்து கால் எடுத்திருக்கோம். அழகாக 2 டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. இது வந்து நேற்று 50,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3000 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து எஸ்ஆர்எஃப். ஸோ எஸ்ஆர்எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு அருமையான ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அதுவும் வந்து வால்யூம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள், இந்த எல்லோ லைனில் தான் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்குது கரெக்டாக. ஸோ இந்த எல்லோ லைனில் வந்து நீங்கள் கால் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் நியர் வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வால்யூம் இல்லாதனால திருப்பி வந்துருச்சு. ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட டார்கெட் படி டார்கெட் 1 வந்து நமக்கு எஸ்ஆர்எஃப்ல அடிச்சிருச்சு. அடுத்தது ஆல்கம். ஸோ ஆல்கம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து ஆல்கம் வந்து நாளைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நாளைக்கும் வந்து நமக்கு ஆல்கம் வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்கம் வந்து நாளைக்கு செக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் எல்டிஐஎம். ஸோ எல்டிஐஎம்மும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால்யூமே இல்லை சுத்தமாக. அங்கே பாருங்கள், சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ எல்டிஐஎம்மும் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் எல்டிஐஎம்மில் வந்து ஒன்றே ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்டிஐஎம்மையும் நம்மளோட ஆல்கமும் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். பட் அது ட்ரேட் லெவலில் வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஆல்கம் வந்து நீங்கள் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதேமாரி அடுத்தது பாரதி ஏர்டெல் நம்ம கொடுத்துருந்தோம். பாரதி ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் எடுத்தோடனே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் அப்பு. ஸோ கேப் அப் ஸ்டாக் வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் பாருங்கள் நமக்கு டார்கெட் வந்து இது அடிக்கலை. அடுத்தது இன்றைக்கி கொடுக்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பேட்டா இண்டியா. ஸோ பேட்டா இண்டியா வந்து நாளைக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ பேட்டா இண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 1410 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 11 பாயிண்ட் 1421 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து 1435 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 1398 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1385 வரைக்கும் வரும். 1385 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1375 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்கார்ட். ஸோ எஸ்கார்ட்டும் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். எஸ்கார்ட்டும் வந்து கொஞ்சம் சைடுவேஸ்லேயே தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் நாளைக்கு ஒரு மூமெண்ட் இருக்கலாம். இது வந்து பாருங்கள் 1924 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட் கொடுக்கும், அதாவது ஒரு 1959 வரைக்கும். இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 1995 வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து இது வந்து 1894 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1859 வரைக்கும் கொடுக்கும். 1859 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1831 வரைக்கும் கொடுக்கும். ஒருவேளை இந்த 1859 அதெல்லாம் கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது கொடுக்கும். நாளைக்கு இதை வாட்ச் பண்ணி பாருங்கள் எஸ்கார்ட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎல். ஸோ ஹெச்ஏஎல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு, நிறையா டைம் வந்து நமக்கு நினச்ச மாதிரி டார்கெட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2670. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 27 பாயிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, 2697 வரைக்கும். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 2740 வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 2591 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 2550 வரைக்கும் வரும். 2550 பிரேக் பண்ணிச்சுன்னா 2511 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மாருதி. ஸோ மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாருதியோட சுச்சுவேஷன், மாருதி இன்றைக்கி வந்து சைடுவேஸில் தான் இருக்குது. அதனால் நாளைக்கு ஒரு மூமெண்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து 8275 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 8322 வரைக்கும் போகும், ஒரு 50 பாயிண்ட் கொடுக்கும். அதையும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இன்னொரு 40 பாயிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 8215 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்து 8159 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 8100 வரைக்கும் 8107 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.